வணக்கம். இப்போ பாரதியார் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் தெய்வ லீலை என்று. பொறிகள் ஐந்துமானாய் காளி பூதம் ஐந்துமானாய், போதமாகி நின்றாய் காளி பொறியை மிஞ்சி நின்றாய். எல்லா வார்த்தையும் சரியா புரியுது. போதம் என்ன? போதம் ஞானம். ஞானமாகி நின்றாய். அந்த காளி பாரதியார் நம்ம என்னவா நினைக்கிறோம்? சுதந்திர போராட்ட பாடல் எழுதியவர். ஆனா அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. அவர் எழுதின பாடல் தான் நான் சொன்னேன். ஆக ஞானமாக இங்க பாரியரம்பால் வடிவெடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சனாதன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஆதிசங்கரர் நம்ம சாரதா பீடங்களை நிறுவிட்டு வர்றார். அதுல குறிப்பா சிங்கேரியில நிறுவும் போது அந்த இடத்துல ஒரு தவளை தன்னுடைய பிரசவ வழியால் பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு அதை கொடையா பிடிக்குது. இப்படிப்பட்ட ஒரு அஹிம்சாவான இடத்துலதான் நம்ம சாரதாம்பாள் கோயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிருங்கேரியில சாரதாம்பாள் கோயில் நிறுவனர். நிறுவும் பொழுது அவர் அந்த ஊரினுடைய வடக்கே காளி கோயில் அமைச்சார். அதே போல கோபிச்செட்டிப்பாளையம் என்ற இந்த ஊரிலே வடகிழக்கு, அதாவது வடக்கு ஈசானிய திக்கில வடக்கு சைட்ல இந்த கோயில் அமைந்திருக்கு. அப்ப கோபிச்செட்டிப்பாளையத்தில் காவல் தெய்வமா இது இருந்துட்டு இருக்கு. இந்த கோயிலுடைய மகிமை சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த அம்பாளை நம்ம மகாலட்சுமி என்ன சொல்லுவோம்னா, ராமாவளியில கோலாசுர பயங்கரி அப்படிம்பாங்க. என்னங்க மகாலட்சுமி சாந்த சுருதியா பாக்குறோம், எல்லா அஷ்டலட்சுமியும் அம்சமா பாக்குறோம், அவங்களுக்கு பேர் இருக்கா அப்படின்னா கோலாசுரன் என்ற அசுரனை வதம் செஞ்சதுனால கோலாசுர பயங்கரி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த அம்பாளுடைய தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுவாலாமுகி இருக்கும், அதுக்கு மேல ருத்ரன் இருக்காரு. அதனால இந்த இடத்துல நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும் அந்த அம்பாள் என்னவா இருக்காங்கன்னு சொன்னாக்கா சிவதுர்கா பரமேஸ்வரியாக காட்சி அளிச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க அவங்களுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா சிம்பனி சிம்பனை எல்லாம் வதம் பண்ணிட்டு அந்த ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரியான தோற்ற பொழிவு, ஆனால் இருப்பது சாந்த ஸ்வரூபம். அது என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கோயில் வட்டாரத்துல பலியிட்டல் கிடையாது, சாத்வீகம் தான். அதனால இந்த ஆனந்தமா ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனந்தமா இந்த அம்மா இங்க குடியிருக்கிறாங்க. அதனால நீங்க வேண்டுவதெல்லாம் இங்க நடக்கும். இந்த கோயிலுடைய இன்னொரு மகத்துவம் இருக்கு, சிற்ப வேலை. இங்க பக்கத்துல பங்களா புதூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்க கல் குவாரியிலிருந்து கிடைக்கப்பட்ட கற்கள் தான் இங்க நீங்க கோயில பாக்குறது. இதே மாதிரி நீங்க பார்க்கணும்னா பேரூர்ல பார்க்கலாம். இதே கைண்ட் ஆஃப் ஸ்டோன். அதுல அந்த சிற்ப வேலையில ரொம்ப நுணுக்கமா பண்ணிருப்பாங்க. இங்க உள்ள நீங்க தரிசனம் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க, கிரானைட் அப்படின்னு பார்த்தோன்னு சொல்லியிருப்பீங்க. கிரானைட் தான், கிரானைட்டா கல்ச்சர் பண்ணிட்டாங்க, பாலிஷ். அந்த அளவுக்கு அதை சிறப்பான வேலைப்பாடோட அது இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சிற்ப வேலையில கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல அடிமுடி காணவனா அண்ணாமலையோனே என்கிற அந்த சிற்பம் இருக்கு. அந்த சிற்பத்துல சிலை, இந்த சிலை, இந்த சிலையை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இங்க பிரம்மா தாளம்பு, அந்த தாளம்பு மேலிருந்து வர்றதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இது அன்னமா இருக்க பிரம்மா. இவர் பன்றி ஒரு எடுத்து கீழே போறாரு. அதையும் காமிச்சு அவருடைய அடி காமிக்கல பாருங்க சிற்பத்துல, பாதத்தை காமிக்கல பாருங்க, அதை மறைபொருளா வச்சிருக்காங்க. அதே போல இந்த தாளம்பு வர்றதை பத்தி இதெல்லாம் அடிமுடி காணவனா அண்ணாமலையோனு காமிக்கிறாங்க. அதே போல இந்த பக்கம் பாருங்க, கண்ணப்ப நாயனார் வரலாறு. இதுல இந்த கண்ணப்பனுடைய தேசத்தை கூட அப்படியே சரியா போட்டிருக்காங்க. அந்த காலத்துல தோல் வால் செருப்பு தான் போடுவாங்க. அதை கரெக்டா அந்த பக்தியினுடைய உச்சம். தன்னுடைய கண்ணை, இந்த கண்ணு பாத்தீங்கன்னா கண் எடுத்த விழி, இதுல கண் இல்ல, இதுல கண் இருக்கு, அது தோன்ற அந்த அம்புல தோன்ற அந்த அம்புடைய முக்கோண குறி கூட அப்படியே இருக்கு. அதை கூட வடிவமைச்சு சரியா கண் வைக்கிறாங்க. அதுல அந்த பன்றி, அந்த மாமிசம் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த முயல், அந்த பறவை, இந்த வேடனுடைய இதையெல்லாம் நுட்பமா சேர்க்கணும்னா அது எப்பேற்பட்ட ரசனை அந்த கோயில் நிர்வாகிகளுக்கு இருந்திருக்கணும். இந்த கோயில்ல இந்த கல்லெல்லாம் கொண்டு வரதுக்கு இப்ப நமக்கெல்லாம் பெரிய பெரிய ட்ரக் இருக்கு, இறங்கி இருக்கு. மாட்டு வண்டியில் வந்த கல், இந்த பெரிய பெரிய துவஜஸ்தம்பத்தை எல்லாம் கொண்டு வரும்போது அந்த இங்க பங்களா போது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பாலம், அந்த கல்லை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லும் போது
அதிகாரிகள் அப்செக்ட் பண்றாங்க. இந்த வெயிட்ட இந்த பாலம் தாங்காது, we will not permit you அப்படின்றாங்க. அப்ப இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா குடும்பம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, நாங்கள் எங்கள் சொத்தை பிணையமாக வைக்கின்றோம், ஜாமீன் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வைக்கிறோம், அந்த அம்பாள் எனக்கு துணை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வந்து வாக்கு கேட்கிறாங்க. வாக்கு ஆகுது, சிறப்பா வந்து சேருது. அதே போல இங்க நீங்க வரும்போது பார்க்கும்போது சின்ன மூல பாலம், அந்த பாலம் இப்ப நீங்க பாக்குறது 50 வருஷத்துக்கு நாங்க பார்த்தது வந்து ஒரு சாதாரண ஒரு கான்கிரீட்ல இருந்தது, அதையும் தாங்காதுங்கிறாங்க. இப்ப அம்பாள்கிட்ட கேட்கிறாங்க, கேட்கும் போது உத்தரவு கிடைக்க பெறுது. அப்போ அந்த மகிமையான ஸ்தலம் இது. அதுக்கப்புறம் இந்த ஒரு தூணையும் பாருங்க, அதுல சிறப்பா அது வடிவமைப்பு இருக்கும். எல்லா கோயிலை விட இங்க ஒரு சிறப்பு விசேஷம் ஒன்று இருக்கு. என்னன்னா நந்தி மந்தி தொந்தி அப்படின்னா என்ன சார் என்னமோ சொல்றீங்க? நந்தின்னா உமாமேகேஸ்வரர் பிடை வாகனத்தில் இங்க இருக்கிறார். நந்தி மந்தி